வெற்றியை நிகழ்த்துங்கள். நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய பிரின்சிபிள்ஸ், நீங்க மாணவர்களா இருந்தா உங்க படிப்புல இது வேலை செய்யும், நீங்க பிசினஸ் மேனா இருந்தா உங்க பிசினஸ்ல இது வேலை செய்யும், நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருந்தா உங்க ஊழியத்துல இது வேலை செய்யும். நான் சொல்றது தேவனுடைய அடிப்படையான பிரின்சிபிள்ஸ் தான். அதை எதுல வேணாலும் நீங்க என்ன பண்ண முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும். பாருங்க, இன்னைக்கு அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். The principles of work, the principles of doing something, அதான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். இல்லைன்னா the faith acts அப்படின்னு சொல்லலாம். ஒரு செயல்களை நாம் செய்வதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பேச போறேன். இதை மட்டும் கத்துக்கோங்க. உங்க படிப்பு வேற மாதிரி ஆயிடும், உங்களுடைய பிசினஸ் வேற மாதிரி ஆகும், உங்களுடைய ஊழியங்களோ உங்களுடைய உறவுகளோ எல்லாத்துலையும் நீங்க இதை என்ன பண்ண முடியும், செயல்படுத்தி பார்க்க முடியும். வெற்றி நிகழட்டும்னு காத்திருக்கிறது வேற, வெற்றியை நிகழ்த்துவது என்பது வேற. Success is not a chance, it is a choice. வெற்றி என்பது ஒரு வாய்ப்பு அல்ல, ஒரு தெரிந்தெடுப்பு. வெற்றிக்காக நீங்க காத்திராம வெற்றியை நீங்க எடுக்க முடியும். அதாவது நீங்க செயல்பட்டு வெற்றியை பார்க்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஆமென். உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது ஒரு விதம், நீங்கள் போய் அடைவது இன்னொரு விதம். அப்பா சம்பாதிச்சு போட்டாங்க, அம்மா சமைச்சு போட்டாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா பிள்ளையா எழும்பி இவன் போய் உன்னை செய்யணுமே நாளைக்கு. நீங்க எவ்வளவுதான் சொத்து வச்சாலும் உங்க பிள்ளை வீட்டிலே உட்காந்து சாப்பிடணும் நீங்க நினைப்பீங்களா? சில பெரிய காரியங்களை நம்பிக்கிட்டே மட்டும் நம்ம இருக்கிறோம். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, அது போதாதுன்னு சொல்லுது. கைக்கு நேடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். செயல்பாடு, எல்லாம் சொல்லுங்க, செயல்பாடு. வெற்றியை கடவுள் அதுக்குள்ளதான் வச்சிருக்கிறார், செயல்படுறதுக்குள்ளதான் வச்சிருக்கிறார். ஒரு விதை விதைக்கப்படுவதிலே தான் அது மரமாய் மாறும், கையிலே பொத்தி வைப்பதின் மூலம் அல்ல. அதுபோல ஒரு மனிதன் செயல்படும் பொழுது அங்கு வெற்றி விளைய ஆரம்பிக்கும். பிரிப்பரேஷன் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் மிரக்கல். எத்தனை பேர் சொல்றீங்க கிருபை இருக்குன்ட்டு? அப்ப ஏன் வாழ்க்கையில தோல்வி இருக்கு? கிருபைய வாழ்க்கையில செயல்படுத்துறது இல்லை, இதுதான் விஷயம். கிரேஸ் வேர்டை யூஸ் பண்ற நிறைய பேரு இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? பிரயாசம் அப்படிங்கிற வார்த்தை. நம்ம பிரயாசம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னது? அவருடைய கிருபை. நான் சொல்றேன், அவருடைய கிருபை தானே பிரயாசப்படவே வைக்குது.